ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு 4 காடை போல் வாங்கியிருந்தோம். அவங்களே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா ஸ்பைசியாக செய்யும் போது காடை ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு 6-7 வாட்டியை நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற முடியெலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு அந்த மாதிரி ரேஷியோவில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி ஊற்றி பிசைய போகிறது கிடையாது, எண்ணெய் ஊற்றி தான் பிசைய போகிறோம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் காடையிலேயே ஒட்டிகிட்டு இருக்கோம். நம்ம மீன் வேறு ஏதாவது வறுக்கிற டிஷ் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் உதிராத இருக்கும். இப்போ நம்ம காடையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காடை கூட பார்த்திங்கன்னா கோழி காலும் வாங்கியிருக்கோம். இதையும் இதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். காடை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது கூட கோழிக்காலும் கொடுத்துருந்தாங்க. கோழிக்கால் பார்த்திங்கன்னா நம்ம முட்டி எலும்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ நாங்கள் எல்லா காடையும் நல்லா உள்பகுதியெல்லாம் மசாலா பாடுற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கோழி கால்களையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க விடலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுத்து. மசாலா வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம காடையை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பாத்திரத்தில் இடம் இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 காடையும் கோழிக்கால் நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம காடை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வேக வைக்கலாம். காடையும் ரொம்ப நல்லது. சிக்கனுக்கு பதிலாக இந்த மாதிரி காடை வாங்கி கொடுங்க. கோழி கால்கள் பார்த்திங்கன்னா முட்டி எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி கோழியும் கால்கையும் வாங்கி இந்த மாதிரி நம்ம செய்யலாம். தொக்கு கூட செய்யலாம் நம்ம கோழி காலில். இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி கொடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் எண்ணெயை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் மசாலா கொஞ்சம் கூட உதிரலை. இதனால தான் நான் எண்ணெய் ஊற்றி பிசையணும்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா பார்த்திங்கன்னா மசாலா வந்து தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுனால மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் இருக்குது பாருங்கள். இந்த சைடும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காடை பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். காடை வெந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கால் பாருங்கள் நல்லா சுருங்கி வரும். இதுதான் காடை வந்து வெந்திருக்கிறதுக்கான பக்குவம். இந்த மாதிரி சுருங்கி இருந்துச்சுன்னா காடை நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும்.
இப்போ நம்ம நல்லா சூப்பராக 4 காடையையும் வறுத்து எடுத்தாச்சு. மேலே வெங்காயம், எலுமிச்சைப்பழம், கருவேப்பிலை போட்டு சூப்பராக கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இன்றைக்கி பிரியாணி கூட தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.